இந்த வீடியோல இந்த ஏஐ ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி வெப் ஆப்பை கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த டூல் பேர் எமர்ஜென்ட். இந்த டூலோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். இந்த டூல்ல சைன் அப் பண்ற ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்குமே 10 ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு மைக்ரோ சாஸ் வெப் ஆப்பை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த டூல் வச்சு வெப்சைட்ஸ், வெப் ஆப், மொபைல் ஆப் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஆனா இந்த வீடியோல நம்ம வெப் ஆப் மட்டும் கிரியேட் பண்ணி எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம இப்போ கிரியேட் பண்ண போற இந்த வெப் ஆப் மாதிரியே வேற ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஐடியாவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது அடுத்த வீடியோல இந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி அதை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ இங்க சிம்பிளா நம்ம என்ன கிரியேட் பண்றோம்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராக்கர் டேஷ்போர்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ரீ கிரெடிட்ஸ் கிடைக்குது. இது யூஸ் பண்ணி இந்த ஆப்பையும் இதுக்கான லேண்டிங் பேஜை எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராக்கரோட மோட்டிவ் என்னன்னா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸை என்னால மேனுவலா ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி ஆட் பண்ண எல்லா சப்ஸ்கிரிப்ஷனோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன, அதோட இயர்லி ப்ரொஜெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் என்ன, என்ன ஆப்ல ரினியூவல் டேட் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டேஷ்போர்ட் மெட்ரிக்ஸோட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ராம்ப்ட் கொடுத்துறேன். இதுல மல்டிபிளான LLM மாடல்ஸ் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ அக்கவுண்ட்ல இருக்கறனால இந்த Claude 4.5 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கோடிங் பர்பஸ்க்கு Claude 4.5 Sonnet ஒன் ஆஃப் தி வொர்த்தான LLM. அதனால அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க நம்மளால GitHub ரெபாசிட்டரி ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் இருக்குது, இன்ஸ்பிரேஷன் வெப்சைட்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க உங்களால அட்டாச் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த வெப்சைட்டை அப்படியே நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். இல்ல அந்த வெப்சைட்ல இருக்க அந்த பேங்க் கைட்லைன்ஸ், கலர்ஸ், டைப்போகிராஃபி இதெல்லாம் க்ளோன் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட்டை என்டர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த ப்ராம்ப்ட்டை எலாபரேட் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்கு எப்படி பண்ணலாம்னு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இந்த லெஃப்ட் சைடுல கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லுது. இந்த டூல்ல இருக்கிற இன்னொரு யூனிக்கான ஃபீச்சர் என்னன்னா இந்த ரைட் சைடுல இருக்கிற இந்த ப்ரிவியூவை ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது கரெக்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்குது. அதனால மத்த AI வைப் கோடிங் டூல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கண்டினியூஸா வர ரிப்பீட்டட் எரர் எல்லாம் இதுல ஃபர்ஸ்ட் ஃபியூ ப்ராம்ப்ட்ஸ்லயே இது ஃபிக்ஸ் ஆயிருது. இப்போ பாத்தீங்கன்னா சம்மரி கொடுத்துருச்சு. என்னென்னலாம் பில்ட் பண்ணியிருக்கேன், எப்படி எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன், கோர் ஃபீச்சர்ஸ் என்ன, டேஷ்போர்ட் டிஸ்ப்ளேஸ் என்னன்னு எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கு. இங்க நம்மளால டிப்ளாயும் ப்ரிவியூவும் பண்ணிக்க முடியும். ஆனா முதல்ல சொல்லிடுறேன், இது டிப்ளாய் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம ப்ரோ அக்கௌண்ட் தான் வேணும். விச் மீன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நமக்கு பெய்ட் அக்கௌண்ட் தான் வேணும். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கே ரொம்ப கிளீனா நீட்டா வந்திருக்கு. இப்போ ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுல Netflix என்டர் பண்ணிட்டு 499 மந்த்லி டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன், கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன், கேட்டகரி என்டர்டைன்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் சும்மா நான் ஆட் பண்ணி பார்க்கறேன் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு ஆட் பண்ணிட்டேன். ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்பெண்டிங்லயும் இயர்லி ப்ரொஜெக்ஷன் அதோட சம் வேல்யூ 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்புறம் அப்கமிங் ரினிவல்ஸ் இன்னும் 7 நாள்ல இன்னும் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த நெட்ஃபிளிக்ஸோடது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா இந்த 499ங்கிறது நான் ருபீஸ் மைண்ட் செட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது டாலர் மைண்ட் செட்ல ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்தரா இன்னொரு ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறேன்னா மேக் திஸ் ஆப் இன் ருபி கரன்சி நாட் இன் டாலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். யாருனாலையும் கூட இதை என்டர் பண்ணிக்க முடியும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அளவுக்குலாம் நான் யோசிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே அப்டேட் பண்ணிருச்சு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடிட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியுது. கரன்சியை USD இருந்து INR மாத்திருச்சு. INR இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த ஆப்பை கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்னன்னா ஒரு மார்க் டேட்டாஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது டெமோ டேட்டாஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கணும். நம்மளால ஜஸ்ட் Netflix தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மல்டிபிளான ஆப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா இந்த டேஷ்போர்ட் பிரேக் ஆகுதா இல்லையாங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த டாஸ்க்கை இந்த AI நான் கொடுக்குறேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் மார்க் டேட்டா சிமிலர் டு Netflix ஃபில்லிங் இட் வித் ஆல் கேட்டகரி டைப்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். எல்லா கேட்டகரியிலும் இருக்கிற ஆப்ஸ் நீ ஆட் பண்ணிரு. மார்க் டேட்டானா டெமோ டேட்டா தான். நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பேலன்ஸ் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா 7.8 10 கிரெடிட்ஸ் முதல்ல இருந்துச்சு. இப்போ 7.8 மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் டேட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுச்சு. லெஃப்ட் சைட்லையும் அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. ஸ்க்ரால் பண்றேன். கிராமர்லி, டிராப்பாக்ஸ், கூகுள் ஒன் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ யூடியூப், ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, டிஸ்னி, அமேசான் பிரைம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரினியூவல் அலர்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரினியூஸ் இன் 3 days, 4 days, 5 days இதுல எல்லாம் இருக்கு. அப்புறமா டோட்டல் வேல்யூ மந்த்லி ஸ்பெண்ட் வந்து 15,000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இயர்லி வந்துட்டு 1,87,700 ரூபாய்க்கு மேல நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சம் வேல்யூவை இங்க ஆட் பண்ணிடுச்சு. இந்த இயர்லி ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு நம்ம மந்த்லி சைக்கிள் செலக்ட் பண்றோம்ல அதை பொறுத்து தான் இந்த இயர்லி ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அப்புறமா ரைட் சைடுல அப்கமிங் ரினியூவல்ஸ் ஒரு 7 இருக்கு அப்படிங்கறதே சொல்லிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆப்போட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனா நான் அடுத்து என்ன நினைக்கிறேன்னா ஒரு யூசர் அக்கவுண்ட் வேணும். அந்த யூசர் லாகின் பண்ணி அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அங்க மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போதைக்கு இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்ல. இது வெறும் லோக்கலா பிரவுசர் டேட்டாஸ்ல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா லாகின் சைன் அப் ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். அந்தந்த யூசரோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த யூசரோட டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். இது ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். ஓகே, இப்போ பில்ட் பண்ணிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லாகின் சைன் அப் இந்த ஸ்கிரீன் எல்லாம் வந்துருச்சு. நம்மளால உடனே ஆப் பார்க்க முடியாது. அது பதிலா ஹோம் பேஜே லாகின் பேஜா தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா சைன் அப் கிளிக் பண்ணிட்டு john@gmail.com அப்புறம் நார்மலான பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கிறேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க யூசர் அக்கவுண்ட்ல ஜான் வந்துருச்சு. லாக் அவுட் ரைட் சைடுல வந்துருச்சு. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டு தான் இப்போ லேட்டஸ்டான மோடிஃபிகேஷன். இந்த யூசர் அக்கவுண்ட்காக வேண்டி மற்றது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான். இப்போ ஜான் வந்துருச்சு, லாக் அவுட் வந்துருச்சு. இந்த ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளால பண்ணிக்க முடியும். இப்போ ஜானுக்கு நான் ரீலோட் பண்றேன். ஜான் லாக் அவுட் பண்ண முடியுது, அதே மாதிரி லாகின் பண்ண முடியுது. ரீலோட் பண்ணா அதே வேல்யூ நம்மளுக்கு இங்க இருக்கு. இந்த ஆப்ல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா டாப் ரைட் கார்னர்ல இருக்கிற இந்த கோடை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால பிரவுசர்லயே ஐடியை ஓபன் பண்ணிக்க முடியும். அதாவது கோட் என்வாயர்மெண்ட்டை நம்மளால ஓபன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏற்கனவே கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி கோட் ஓபன் பண்ணி உங்களால டைரக்டா கோட்லயே எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த VS கோட் லிங்க் நான் கிளிக் பண்றேன். பாஸ்வேர்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் கோட் டோட்டலாவே லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுது. லாகின் சைன் அப் ஒவ்வொரு யூசருக்கு ஆட் பண்ற அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஸ்டோர் ஆகுது. ஆனா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் இந்த லாகின் ஸ்கிரீனா இருக்கு. அதனால நான் இப்போ என்ன சொல்றேன்னா கிரியேட் a conversion focused landing page for this app அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கன்வர்ஷன் ஃபோக்கஸ்டு லேண்டிங் பேஜ் இது கிரியேட் பண்ணும். அந்த லேண்டிங் பேஜை படிச்சாலே ஃப்ரெஷ்ஷா வர யூசர்ஸ்க்கு இந்த ஆப்
ஆப்க்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். இந்த ப்ராம்ப்ட்டை என்டர் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு இந்த லேண்டிங் பேஜை கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ ரைட் சைடுல ஹீரோ செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நைஸ் மூவ்மெண்ட் அனிமேஷன்ஸ் இங்க இருக்கு. இந்த நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியம், அப்புறம் மந்த்லி ஸ்பெண்டிங் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ எல்லாமே கிளியரா காமிச்சிருது. கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வந்திருக்கு. சிடிஏ பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ட்ராக்கிங், ஃப்ரீ, லேர்ன் மோர் அந்த மாதிரிலாம் கிளியரா இருக்கு. இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம எதுவுமே சொல்லல. இந்த ஆப்போட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு இதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கன்வர்ஷன் ஃபோக்கஸ்டு லேண்டிங் பேஜுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் வேணுமோ அதையும் பில்ட் பண்ணிட்டு அதுக்கான கண்டென்ட்டும் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ்ல இருந்தே எடுத்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கோர் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கு. ஆவரேஜ் சேவ்டு ஆனுவலி, சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராக்டு, ஃப்ரீ ஃபார் எவர். அஃப்கோர்ஸ் நம்மளோட ஸ்ட்ரைப்பை இன்டிகிரேட் பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் இங்க வந்து வாங்கிக்க முடியும். இந்த செக்ஷன் பாருங்க, ஃபர்கட்டன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், சர்ப்ரைஸ் சார்ஜஸ், ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இந்த ஆப்லனால உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஃபைனலா சிடிஎஸ் செக்ஷனும் ஃபூட்டர் செக்ஷனும் இருக்கு. இப்போ இதை என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒவ்வொரு செக்ஷனுமே கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ஆப்பை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இது ஒரு மைக்ரோ சாய்ஸ் ஆப்னு கூட சொல்லலாம். அந்த ஆப்புக்கு யூசர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதை ப்ராப்பரா செல் பண்ணணும்னு நினைச்சோம்னா லேண்டிங் பேஜ்லயே அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஹை கன்வர்ஷன் ஃபோக்கஸ்டு லேண்டிங் பேஜும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிப்ளாய் பண்றதுக்கோ இல்ல பப்ளிஷ் பண்றதுக்கோ உங்களுக்கு கண்டிப்பா ப்ரோ அக்கௌண்ட் வேணும். ஒரு ஆப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதோட MVP வெர்ஷன் பில்ட் பண்ணணும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரியான AI வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ஃப்ரீ கிரெடிட்ஸ் ஒரு MVP வெர்ஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு எனஃப். இல்ல ஃபர்தரா ப்ரொடக்ஷன் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பெய்ட் வெர்ஷன் போயிட்டீங்கன்னா அடுத்த சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபர்தர் டெஸ்டிங்கும் நீங்க பண்ணிட்டு உங்க ஆப்பை ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆப்பாவும் பேமெண்ட் கேட்வேவும் இன்டிகிரேட் பண்ணி ஒரு SaaS ஆப்பாவும் நம்மளால இங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல இந்த ஆப்பை கிரியேட் பண்ண ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த AI டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.